ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் போஸ்ட் வந்து மேக்ஸ் கொஷின் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ் கொஷின் பார்த்தா உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸோடைய ஸ்கோரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். அதுக்காக நிறைய நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் ஸோ அந்த 25 out of 20 வந்து வாங்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்து நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6 போட்டிருக்கேன். இது வந்து 7வது பார்ட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. If a die, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if a die is rolled twice, find the probability of getting an even number in the first time or a total of 6 அப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ பாருங்க, கவனிங்க. தமிழ் என்ன கொஸ்டின் இருக்குன்னா, ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது, முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல். இங்க பாருங்க, அல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். அல்லதுன்னு கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னொரு விதமாக கான்செப்ட் போடணும். நல்லா முக்கியமான கான்செப்ட், நல்லா கவனிச்சுக்கணும். அல்லதுன்னு கொடுத்தாலே நீங்கள் நார்மலாக போடக்கூடாது. ஸோ ஃபார்மாஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி போடணும். அவ்விரு ஊட்டலில் முகஎண்களுடைய கூடுதல் 6 ஆக இருத்தல் எனும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு டைஸ் இருக்குது, அந்த டைஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய ஃபஸ்ட்டு டைஸில் இங்கே பாருங்கள், ஸோ 2 டேஸில் முதலாவதாக ஊட்டப்படும் போது ஸோ அது எப்படி இருக்குன்னா இரட்டைப்படை எண் கிடைக்கணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அதனுடைய சம்மு வந்து பார்த்தோன்னா ஸோ 6 இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸோ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 36 கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 36 கிடைக்கும். அந்த 36ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டைஸ் இந்த 36 எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். 1,1 இதில் ஸ்டார்ட் பண்ணி அப்டு எது வரைக்கும் 6,6 இது வரை சேர்ந்தது தான் 36 அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஊட்டப்படும் போது இரட்டைப்படை என்னன்னா, ஸோ இதில் இந்த 1ன்றது ஸோ ஃபஸ்ட் டைஸ், இந்த 1 வந்து செகண்ட் டைஸ். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டில் வரும்போது 2 வரும். தட் மீன்ஸ் இரட்டைப்படை என்ன வரணும், அப்போ இந்த 2,1 இந்த ரோ ஃபுல்லாக நம்மளுக்கு வரும். இல்லை 2,6 வரை வரும். அதுக்கடுத்து 4,1 இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன இருக்கும், 4,6 வரை வரும். அடுத்து 6,1 இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணால் 6,6 இந்த மாதிரி வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா இரட்டைப்படை எண். தட் மீன்ஸ் வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பர். என்னது? ஈவன் நம்பர் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஸோ 18 இருக்குது. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் 6 இருக்கும். அப்போ 6 18 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகஎண்களுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கணும். ஸோ அதனுடைய சம்மு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், 6 இருக்கணும். அப்போ இதில் வந்து என்னென்ன சம்மு பண்ண 6 வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,4 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், அதுக்கு முன்னாடி 1,5 வரும். 1,5 வரும், 2,4 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,3 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஸோ ஃபோர்த் ரோவில் 4,2 வரும். அடுத்து 5th ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,1 வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதோட ஆன்சர்ஸ் என்ன வந்திருக்கு, 6ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இதோட எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 6ன்னு வரும். அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா ஆன்சர் 5ன்னு வந்திருக்கு. சரிங்களா? 5ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம பேசிக்காக அவங்க 2 கொஷின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதில் ஒரு முக்கியமானது என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, அல்லது 6 அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க 6. ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா P of A union B, that means P of A union B இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கான என்ன ஃபார்முலானா P of A plus P of B minus P of A intersection B, இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். P of A கண்டுபிடிச்சிட்டோம். அட் த சேம் டைம் P of Bயும் கண்டுபிடிச்சிட்டோம். P of A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 டேர்முக்கும் ஸோ என்ன காமனாக வந்துருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? என்ன காமனாக வந்துருக்குன்னா இந்த 2,4 இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். சரிங்களா? இந்த 4,2 இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். அப்போ 2 காமன் வந்திருக்கிறதால அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு 2 காமனாக கிடைச்சிருக்கு. அது நான் தனியாக இப்படி நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து நான் இதில் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணும்போது P of A வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எத்தனை வந்துருக்குன்னா 18. ஸோ 18. ஸோ மொத்தம் எத்தனைக்கு அவுட் ஆஃப் வந்து கிடச்சின்னா 36க்கு ப்ளஸ்ஸு P of B வந்து பார்த்தீங்கன்னா 5 கிடச்சிருக்கு. அப்போ 5/36. 36 ஆன்சர் போடணும்னா ஸோ மொத்த சாம்பிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ பாசிபிலிட்டி அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்
இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிடச்சிருக்கு. அப்போ 2/36. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. ஸோ 18 + 5 23, 23, 23 - 2 21 வரும். சரிங்களா, என்ன வரும் 21ன்னு வரும். இப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணோம். நமக்கு என்னோட ஆன்சர் வந்து 21/36 கிடச்சிருக்கு. 21/36 கிடச்சிருக்கு. இப்போ நான் சால்வ் பண்ண என்ன வரும்னு பாருங்க. ஸோ 3 டேபிள் காமன்றதுனால இது 7 முறை வரும், இது 12 முறை வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா மேலே வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு ஹார்ட் நம்பர், டினாமினேட்டரில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவன் நம்பர் வந்ததுனால ஸோ நம்ம அதை பண்ண முடியாது. அப்போ 7/12 தான் ஆன்சர். சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கல. இங்கே பாருங்க ஆப்ஷன்ஸை பார்த்தா அந்த மாதிரி கொடுக்கல. பட் ஆனால் இதனுடைய ஆன்சர்ஸே கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இதனுடைய ஆன்சரே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 21/36 தான் ஆன்சர். எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் இருக்கா அதுதான் நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் வந்து இந்த ஆன்சர் இருக்கு, இந்த ஆன்சர் இருக்கு, அப்போ நான் எது சார் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்சர் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும், இதுதான் நீங்கள் மார்க் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ எப்பவுமே சிம்பிளிஃபிகேஷன் அந்த ஸ்டெப்ஸ் வந்து இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸை இதனுடைய ஆன்சரே போட்டுடலாம். சரிங்களா, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 21/36. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன இருக்கு பாருங்க, கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if x, y are largest and smallest 3-digit number, they can be divided by 3 and cannot be divided by 2 and 9. The value of x minus y அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ். சரிங்களா, the value of x minus ஒய்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது நல்லா கவனிக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இது கொஞ்சம் நீங்கள் நிறைய லாஜிக் அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அந்த 2 நம்பரை எடுத்து அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னா XYன்றது 2 நம்பரு. அந்த 2 நம்பர் வந்து பார்த்தா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அது இருக்கும்போது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ 3 இலக்க என்ன நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ 3 இலக்க என்ன 3 டிஜிட் நம்பர். இவை 3ஆல் வகுப்படக்கூடியன. சரி, என்னது 3ஆல் வகுப்படக்கூடியன அப்படி சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ 3ஆல் வகுப்படக்கூடியவை. அட் த சேம் டைம் 2 மற்றும் 9ஆல் வகுப்படாதவை. நல்லா கவனிக்கணும், 2 மற்றும் 9ஆல் வகுப்படாதவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் 3 டிஜிட்டில் இதுதான். ஸோ என்னது 999 தான். அப்போ அந்த 999 வந்து பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் ஆகும். பட் ஆனால் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, 9ஆல் வகுப்படாதவை அப்படி சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த நம்பர் நம்ம எடுத்துக்க கூடாது அந்த இடத்துல, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, எடுத்துக்க கூடாது. அப்போ அடுத்து வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா இதனுடைய மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். சரிங்களா, என்ன கிடைக்கும், ஸோ 6 கிடைக்கும். அப்போ ஏன்னா நம்ம 3ஆல் டிவைட் ஆகணும். ஏன்னா வந்து 998 997 போடலைன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் ஆகாது. அதுக்காக சொல்லிக்கிறேன். அதுக்காக அப்போது 996 வந்துடும். இந்த 996 வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா, ஸோ 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 9ஆல் டிவைட் ஆகுதா பாருங்கள். 996 டிவைட் பண்ணும்போது இது ஒரு முறை, ஸோ ஒரு முறை இதுவும், ஸோ 9ஆல் வகுப்படாதவை. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா 996 வந்து பார்த்தோன்னா ஸோ 9ஆல் வகுப்படாதவை. சரிங்களா, அட் த சேம் டைம் 2ஆலையும் பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்கு, ஸோ வகுப்படாதவை தான் இந்த இடத்துல. ஸோ அதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 2ஆல் வந்து வகுப்படாதவை அதுவும் உண்டு தான். ஸோ அப்போ அதோடைய பெரிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 996 தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் திரும்ப சொல்கிறேன். ஏன் சார் வந்து 99 எடுக்காமல் நீங்கள் 996 எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம எடுக்கக்கூடிய பெரிய நம்பர் இங்கே பாருங்கள் 3ஆல் வகுப்படக்கூடியன. அப்போ இது கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். சரி, ஓகே, கரெக்ட் தான். சரிங்களா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி அது 3ஆல் டிவைட் ஆகும். அட் த சேம் டைம் மற்றும் சொல்லியிருக்காங்க 2,9ஆல் வகுப்படாதவை அப்படின்னா 2ஆல் கண்டிப்பாக இது வந்து டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணிக்கணும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா, ஸோ 2ஆல் வகுப்படும். ஏன்னா இங்கே ஈவன் நம்பர் வந்திருக்குல்ல, ஸோ ஈவன் நம்பரில் வந்தால் ஸோ கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ இதுவும் கிடையாது. சரிங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் படி நம்ம அந்த நம்பரை எடுக்க முடியாது. ஸோ அடுத்து வந்து நம்பரை எடுத்தால் நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டினா 993. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி கிடைக்கும். ஏன் 995 எடுக்கல, 994 எடுக்கலாம், அது 3ஆல் டிவைட் ஆகாது, அதுக்காக எடுக்கல. அப்போ 993 எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். சரிங்களா, 3ஆல் வகுப்படும். அட் த சேம் டைம்
9ஆல் கண்டிப்பாக வகுப்படாது. பார்த்தாலும் நல்லா தெரியுது, 9ஆல் வகுப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆலையும் வகுப்படாது. என்னது 2ஆலும் வகுப்படாது. அப்போ 993 தான் அது பெரிய நம்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் என்னது எக்ஸு. சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸு. இப்போ அதே மாதிரி சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ன நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ நம்மளுக்கு சின்ன நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 100, 101, 102, 103, 104, 105. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் வந்து பாருங்க, இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நம்பர் எடுக்கக்கூடிய சின்ன நம்பர் 3ஆல் வகுப்படணும். அது 3ஆல் வகுப்படணும். இப்போ 3ஆல் வகுப்படணும்னா எந்த நம்பர் 3ஆல் வகுப்படும் பார்த்தீங்கன்னா, இது 3ஆல் வகுப்படாது. 100 வந்து 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 101 3ஆல் வகுப்படுமா? அதுவும் கண்டிப்பாக வகுப்படாது. 102 செக் பண்ணி பாருங்க. 102 வந்து 3ஆல் வகுப்படுமானா 102 3ஆல் வகுத்தா ஸோ 3 9 மீதி 12 ஸோ 4. ஸோ கண்டிப்பாக 3ஆல் வகுப்படுது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, 2 மற்றும் 9ஆல் வகுப்படாதவை. 2 மற்றும் 9ஆல் வகுப்படக்கூடாது. அப்போ இது 2ஆல் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ இதுவும் எடுக்கக்கூடாது, அதுவும் எடுக்கக்கூடாது. அடுத்து 103. 103 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3ஆலே டிவைட் ஆகாது. அப்போ அது வராது. சரிங்களா? அடுத்து 104. 104 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதுவும் வராது. சரிங்களா? அடுத்து 105 எடுத்து பாருங்க. 105 எடுத்து பார்த்தா கவனிங்க, 105 எடுத்து பார்த்தா உங்களுக்கு 3ஆல் 3 9 மீதி 1 5 ஸோ 5 டைம்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்துடுச்சு. இப்போ என்னன்னா 35. ஸோ இங்கே 105 பார்த்தோம் டிவைட் ஆகாது. ஸோ 35 டைம்ஸ் வருது. சரி, ஓகே, 105 ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் 2ஆல் வகுப்படக்கூடாது. என்னது 2ஆல் வகுப்படக்கூடாது. கண்டிப்பாக 105 2ஆல் வகுப்படாது, நல்லாவே தெரியும். அட் த சேம் டைம் இது 9ஆலையும் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அப்போ சின்ன நம்பர் என்ன இருக்கும், 105 தான் இருக்கும். இதனுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது அதனுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 993 105 இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஃபர்தராக என்ன வரும் பாருங்க. இதை ஃபார்வர்ட் பண்ணால் 13. 13ல் 5 போச்சுன்னா 8. திருப்ப இங்கே 8 இருக்கு, 8 அப்படியே வந்துடும். இங்கே 9, 9ல் 1 போச்சுன்னா ஸோ 8. அப்போ 888 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கலாக போகிறதுனால உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லி தந்துருக்கேன். அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் என்ன இருக்குது, A and B together can do a piece of work in 24 days and A alone can do it in different வந்து பார்த்தோன்னா it 72 days. How long will B take to complete the work அப்படி சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். சரிங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்க வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா, ஸோ 24 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏ தனியே அந்த வேலையை 72 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். ஏவும் பியும் தனித்தனியே கேட்டு ஸோ 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒர்க்குனா அது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு டோட்டல் ஒர்க்கு கொடுத்துட்டு இல்லை ஏ கண்டுபிடிக்கணும் இல்லை பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அது ஒரு ஃபார்மேட் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பியோட ஒர்க்கு கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணோம், இதை மேலே வந்து என்ன பண்ணோம், ஸோ ப்ராடக்ட் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 2த்துடைய ப்ராடக்ட் 24யும் 72யும். சரிங்களா? 24 அதுக்கப்புறமா 72 பை ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ்னால் என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ 24 72 24 இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 12. இங்கே என்ன இருக்கும், 8 இருக்குமா, என்ன இருக்கும் 8 இருக்கும். அடுத்து இங்கே 6 இருக்கும். 6ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். சரிங்களா? 48. சரிங்களா? அப்போ 48 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக நம்ம போடுவோம். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் சம்ஸை, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இது ஒரு முறை, இது 2 முறை, இது ஒரு முறை, இது 36 முறை. அப்போது அவங்க பின்றவங்க ஒர்க்கை வந்து எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்கன்னா 36 நாட்களில் வந்து அந்த ஒர்க்கை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு.
36 நாட்களில் வந்து அவங்க அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்னன்னு பார்த்துலாம். கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூசிங் கிளே a students made a right circular cone. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். another student reshapes it in the form of a sphere. find the radius of sphere கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு களிமண்ணில் வந்து ஒரு பொம்மை செய்கிறான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த பொம்மை வந்து என்ன ஷேப்பில் செய்கிறான்னா ஃபஸ்ட்டு ஸோ கோன் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் செய்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த பொம்மையை வந்து இன்னொரு மாணவர் இன்னொரு குட்டி பையன் என்ன பண்ணுறாங்க, ஸோ அதோட ஷேப்பை வந்து மாற்றி செய்கிறான். அப்படி அதே களிமண் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதே களிமண் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த மண் தான் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஷேப்பை மாற்றுறாங்க. அந்த ஷேப் மாற்றும் போது அது வந்து என்னன்னா ஸோ ஸ்பியராக மாறி இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? கொஷின்ஸ் வந்து அதான் இருக்குங்க. தமிழ்லையும் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் ஸோ அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது ஸோ ரீஷேப்டு மெல்டடு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன மீனிங்னா வால்யூம் ஆர் ஈக்குவல் அப்படின்னு மீனிங். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தா கோன், ஸோ கோனுடைய வால்யூமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பியருடைய வால்யூமும் ஈக்குவல். சரிங்களா? ஸோ ரெண்டுமே என்னுடைய வால்யூம் வந்து ஈக்குவல் அப்படி சொல்லும்போது ஸோ ரெண்டுத்துக்கு ஃபார்மஸ் எழுதணும். ஸோ கோனுடைய ஃபார்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஃபைன் ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு ஸ்பியர்ஸ் இதனுடைய ஃபார்மஸ் பார்த்தீங்கன்னா 4/3 5 ஆர் கியூப். இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ நம்மளுக்கு என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 5 கேன்சல், இந்த 3 கேன்சல். ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் ஹெச் வந்து எல்ஹெச்எஸ் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 ஆர் கியூப் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கோனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 12 சென்டிமீட்டர். சரிங்களா? 12 சென்டிமீட்டர் இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ரேடியஸ் 12னா நம்ம 12 வந்து 2 முறை எழுதிக்கணும். ஸோ 12 × 12 அடுத்து ஹைட்டு. சரிங்களா? ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 48 சென்டிமீட்டர். அப்போ இங்கே என்ன பண்ணோம், இங்கே 48 இங்கே போட்டுட்டு அடுத்து இங்கே 4 இங்கே இன்ட்டு இங்கே ஆர் கியூப். சரிங்களா? இதனுடைய ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, இப்போ நான் கேன்சலேஷன் பண்ணுறேன். இது வந்து ஒரு முறை, இது வந்து 12 முறை. சரிங்களா? 12 முறை. அப்போ இங்கே 12 × 12 × 12 ஸோ 3 டைம்ஸ் வந்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னது ஸோ 12 கியூபை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 12 கியூப் ஈக்குவல் டு ஆர் கியூப். அப்போ அந்த கியூப் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்கும், ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதனுடைய ரேடியஸ் வந்து என்ன கிடைக்கணும், 12 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, கவனிங்க. If total surface area of a solid hemisphere is 6k square unit சொல்லிக்கிறாங்க, then which one of the following is surface area of sphere with same radius r சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனுடைய ரேடியஸ் வந்து சேமாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுத்துடைய ரேடியஸும் சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ பாருங்கள், தமிழ் என்ன கொஸ்டின் இருக்குன்னா, ஒரு அரைக்கோள மொத்த புறப்பரப்பு 6k ஸ்கொயர் எனில் அதே ஆரமுள்ள கோளத்தினுடைய புறப்பரப்பினுடைய பின்வருவற்றில் எது குறிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். சரிங்களா? டிஎஸ்ஏ ஆஃப் உடைய ஹெமிஸ்பியருக்கான ஸோ ஃபார்முலாஸ் என்னன்னா, சரிங்களா, 2 ஹெமிஸ்பியர் டிஎஸ்ஏனா ஸோ 3 வரும். சரிங்களா? 3 5 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதோட ஆன்சர் என்ன கொடுத்துறாங்க, 6k ஸ்கொயர் கொடுத்துறாங்க. சரிங்களா? 6k ஸ்கொயர் கொடுத்துறாங்க. நல்லா கவனிக்கணும். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்னு கேட்டாங்கன்னா 3 5 ஆர் ஸ்கொயர். இதே டிஎஸ்ஏ ஆஃப் அதாவது எல்எஸ்ஏ ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெமிஸ்பியர் கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 5 ஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை, இது 2 முறை வரும். இப்போ 5 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? 2k ஸ்கொயர்னு வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கோளத்தினுடைய புறப்பரப்பு. சரிங்களா? கோளத்தினுடைய புறப்பரப்பு சொன்னாலும் சரி, வலைப்பரப்பு சொன்னாலும் சரி, இல்லை மொத்த பரப்புன்னு சொன்னாலும் சரி, ரெண்டு பேத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மா தான். என்ன ஃபார்மானா 4 5
r². என்னது 4 5r² தான் ஃபார்முலாஸ். அப்போ இந்த இடத்துல இந்த 5r² பதிலா அந்த 5r² பதிலா 4 போட்டா அப்போ 4 × 2 8. அப்போ 8k² வருமா, 8k² வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா, 8k². ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க, கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா a person bought 10 shares of rupees 25,000. first year increases 4%, second year வந்து increases வந்து பார்த்தீங்கன்னா 8%, in the third year decreases. ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. இங்க decreases சொல்லியிருக்காங்க, decreases 10%. then what will be the amount at the end of the third year சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பொருள் ஏதோ ஒன்று வாங்குறாங்க, அது எவ்வளோ கொடுத்து வாங்கினா ஒரு 25,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறான்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அதில் வந்து பார்த்தா ஒவ்வொரு இயரும் வந்து என்ன ஆகுனா ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. பட் ஆனால் தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுனா சடனாக வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது அந்த தொகை வந்து ஸோ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணுவோம். பட் ஆனால் ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் வந்து வர்றதுனால அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் மாறும். அது இப்போ அந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள், P1 + R/100 இங்கே ஹோல் பவர் இப்படி என்ன வரும். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ ஃபார்முலாவில் வந்து பார்த்தா அமௌண்ட்டுக்கான கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் இது. இந்த இடத்துல என்னன்றது ஒவ்வொரு வருஷத்துக்கு வரும், இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டு வரும். ஸோ அதான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ப்ளஸ் வந்து எதுக்குன்னா இன்க்ரீசஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதே டிக்ரீசஸ் வந்து இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட்டு. அப்போ பாருங்கள் பீன்றது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துக்கிற அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள் 25,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே எங்கே இருக்குது பாருங்கள் 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்காக அப்போ பாருங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். என்ன வரும் பாருங்கள், 25,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 + இங்கே பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா, 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னா 4% உயர்கிறது சொல்லிக்கிறாங்க. 4% வந்து உயர்கிறதுனா அப்போ 4 போடணும். சரிங்களா, அப்போ 4 இங்கே 100. ஸோ சிமிலர்லி பார்த்தோன்னா ஸோ 8% சொல்லிக்கிறனால அப்போ திருப்ப 1 + 8/100. திருப்ப அடுத்து டிகிரிஸ் ஆகிருக்குனால நல்லா கவனிக்கணும், மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அப்போ அது எவ்வளோ டிகிரிஸ் ஆகிருக்குன்னா ஸோ 10%. அப்போ இங்கே 10 போட்டுக்கணும், 10/100 இங்கே வந்து இப்படி இருக்கும். இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ 25,000 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஸோ இங்கே வரக்கூடியது ஆன்சர் ஆட் பண்ணோம். அப்போ 100 × 1 100, 100 + 4 104 வரும். சரிங்களா, அதே மாதிரி சிமிலரில் பண்ணும்போது இது 108/100 வரும், இது 90/100 வரும். சரிங்களா, அப்போ பாருங்கள் 104/100, அடுத்து 108/100, அடுத்து 90/100 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ 1 2 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இங்கே 25 டைம்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். கேன்சலேஷன் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4ஆல் கேன்சல் பண்ணோம். அப்படி கேன்சல் பண்ணது ஒரு முறை 4 1 4. இங்கே 108 இருக்குல்ல, 108 கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்தால் என்ன வரும், 8 வரும். 4 2 8, மீதி 2 இருக்கும். அப்போ 28 ஆச்சு. அப்போ 4 7 28 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா, 4 7 28 கிடச்சிருக்கு. அப்போ ஃபர்தராக வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ பாருங்கள் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து நான் இங்கே எழுதுகிறேன் என்னென்ன இருக்குன்னு. 104, அதுக்கப்புறம் 27, அடுத்து 9. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எழுதலாம், என்ன சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 27 9ஆல் என்ன பண்ண போகிறேன், ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது 9 × 7. சரிங்களா, 9 7 63க்கு 3, மீதி 6. சரிங்களா, அடுத்து 9 2 18, 18 + ஒரு 6, ஸோ 20 24 வரும். சரிங்களா, 243 கிடச்சிருக்கு. அதோட என்ன பண்ணோம், இந்த 104 வந்து நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா, அப்போது 2 4 3 × 104 இப்படி வருது. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கேல்குலேஷன் போட்டால் தான் நம்ம ஆன்சர் வந்து சால்வ் பண்ண முடியும். நீங்கள் பாஸ்ட்டாக போடும்போது வந்து எதனா சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப போய்ட்டு அதை செக் பண்ண போயிட்டீங்கன்னா ஸோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் போடணும். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் தப்பு இல்லாமல் போடணும். நீங்கள் இன்கேஸ் வந்து தவறு எதுவும் பண்ணிட்டீங்கன்னா அந்த தவறை கண்டுபிடித்தே ஸோ டைம் ஆகிடும், ப்ரெஷர் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ பொறுமையாக கூட போட்டு போயிடுங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்போ பாருங்கள், ஸோ ஃபர்தர் என்ன இருக்கும், 4 12 2 மீதி 1, அடுத்து 4 16 16 மேலே 1 இருக்குது, 17 7 மீதி 1, ஸோ 4 2 8 9. ஸோ அடுத்து 0 பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே இங்கே 0 வரும். ஸோ அடுத்து வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2 4 3. ஸோ இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பாருங்கள் 2 7, இங்கே 10 12 2 மீதி 1, அப்போது 25 272ன்னு வந்திருக்கு. சரிங்களா, 25,272ன்னு கிடைச்சிருக்கு. அந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 25,272 ரூபாய் வந்து பார்த்தோன்னா அட் த எண்ட் ஆஃப் இயரில் வந்து அவருக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், கவனிங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், எ பிரின்சிபல் பிகம்ஸ் ருபீஸ் வந்து பார்த்தோன்னா 20,100 அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இன் 5 years. ஃபைன் தி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டோட இந்த வட்டி கொடுத்துட்டாங்க, இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து இருக்கும்போது ஸோ பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கும் அப்படி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் இங்கே பாருங்கள், எந்த இடத்துலனா இந்த லைனில் ஸோ கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா, கேட்கல. எப்போவுமே தனி வட்டினா அவங்க தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. பட் ஆனால் கூட்டு வட்டின்னு சொன்னாங்களா, கண்டிப்பாக அந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு வேர்டை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நீங்கள் அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி நல்லா கவனிச்சுக்குங்க. சரிங்களா, தனி வட்டினா அதனுடைய வேர்டை கூட அவங்க கேட்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ இதுக்கான அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் வந்து என்னென்னா ஸோ பி ப்ளஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா, பி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. சார் என்ன சார் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐன்னு எழுதிக்கினா ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 1000 rupees இருக்குன்னா அந்த 1000 rupeesல வந்து அது பிரின்சிபல் இருக்கும், அட் த சேம் டைம் அதில் இருக்கக்கூடிய ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதுதான் மீனிங். அப்போ இந்த கொடுத்துக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 20,100 ஈக்குவல் டு பி, இங்கே ப்ளஸ் பிஎன்ஆர் பை 100, பிஎன்ஆர் பை 100 இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ஸில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸோ பிபி அங்கே ரெண்டுத்துல காமனாக இருக்குது, அந்த பி வந்து டேக்கிங் அவுட்டாக காமனாக எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 ஸோ 100 ஈக்குவல் டு பி காமனாக டேக் அவுட் ஆஃப் எடுத்துட்டா அப்போ அந்த இடத்துல 1 இருக்கு, 1 ப்ளஸ் ஸோ என் இருக்கு. கவனிங்க, இந்த பி வந்து இங்கே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என் இருக்கு. அந்த என்னோட வேல்யூஸை நான் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தோன்னா என்ன கொடுத்துறாங்க ஸோ 5 ஆண்டுகள். அப்போ அங்கே 5 மல்டிப்ளை ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 சொல்லிக்கிறாங்க. அப்போ 10 போட்டுக்கிட்டோம்னா ஸோ 10 டிவைட் பை 100 இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பாருங்கள் ஃபர்தராக வந்து என்ன பண்ணலான்னா ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 50 வந்துடும். ஸோ 50 வந்துடும். அந்த 50யை இது ஒரு டைம்ஸ், இது உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்துடும். சரிங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸோ 100 ஈக்குவல் டு பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 1 ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தா 1/2ன்னு வந்துடும், 1/2ன்னு வரும். அப்படி வந்துடுச்சுன்னா ஃபர்தராக நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணால் 3/2ன்னு வரும். சரிங்களா, அப்போது 20100 அந்த பக்கம் 3/2ன்னு வந்தால், அந்த பக்கம் 3/2ன்னு வந்தால் நம்ம இதை ஈக்குவலுக்கு ஆப்போசிட் எடுத்தால் என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ நான் ஒரு ஸ்டெப் இங்கே ஜம்ப் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 2/3 மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பின்னு கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம். இது ஒரு முறை ஸோ 3ஆவது டேபிள் வந்து கேன்சலேஷன் பண்ணுறேன் ஒரு முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா 3×18 எவ்வளோ, 3×18. அப்போ மீதி என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்போ 21 இருக்குது. அப்போ 3×7 21, பக்கத்தில் 2 0 போட்டுக்கலாம். அப்போது 6700. சரிங்களா, கவனிங்க 6700 இன்ட்டு இங்கே 2 இருக்குது. சரிங்களா, நல்லா கவனிங்க. அந்த கேன்சலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா ஸோ மிஸ்டேக் ஆகிடும், செக் பண்ணிக்கோங்க. 3×18 8 மீது 2 ஸோ 2னா 21, 3×7 21, அப்போ 2 0 போட்டுடலாம். அப்போ 6700 × 2 பண்ணும்போது உங்களுக்கு 67 × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ 2 7 14 4 மீதி 1, 2 6 12 13, அந்த 2 0 இருக்குது, 2 0 போட்டுட்டா 13,400 ரூபாய். சரிங்களா, ஸோ பிரின்சிபல் வந்து என்ன இருக்கும், 13,400 ரூபாய் இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன்
என்ன இருக்குது ஏ தான் கரெக்டு சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மீண்டும் நன்றி, அடுத்த வீடியோ சந்திப்போம்.